தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் குடிநீர் விநியோகம் இல்லை என்று கூறி மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் நடைபெறவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஓராண்டாக குழாய் இணைப்பு மூலமாக தண்ணீர் வராமல் லாரி மூலமாக விநியோகிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பெத்தானியாபுரம் பகுதியில் உள்ள தெருக்களில் மாநகராட்சி விநியோகிக்கும் தண்ணீரானது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 15 நிமிடம் மட்டுமே வருவதாகவும் பல ஆண்டுகளாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருகிறது எனவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தண்ணி பிரச்சனை, சாக்கடை தண்ணியா வருது, அதுவும் தண்ணியே வரமாட்டேங்குது, அந்த சாக்கடை தண்ணியும் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் சாக்கடை பூரா அடைச்சிக்குது. இப்போ பூரா வீட்டு பூரா அம்புடு சாக்கடை வீச்சமா அந்த தெரு சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நோய் வருது, எல்லா பிள்ளைகளுக்கும் நோய் வருது. நல்ல தண்ணி வரவே இல்லை, அதுக்குள்ள தகுந்த ஏற்பாடு பண்ணவே மாட்டாங்க. மழை பெஞ்சா ரோட்ல முட்டளவு தண்ணி தேங்கி நிக்குது, அந்த மழை தண்ணி போறதுக்கும் தகுந்த ஏற்பாடு பண்ணல. நாங்களும் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, ரோடு போடுறவங்கிட்ட கூட சொல்லியாச்சு, ஒழுங்கா ரோடு போடியா, இந்த இடத்துல தண்ணி தேங்குதுன்னு சொன்னோம், அதுக்கும் இல்ல. அதாவது பாதாள சாக்கடை பைப்பு கீழே தானே நல்ல தண்ணி பைப்பு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 அடி கீழே தான் இருக்கு. அப்ப இந்த பாதாள சாக்கடை தண்ணி பூரா அந்த நல்ல தண்ணியில கலந்துதான் வருது. இந்த 4-5 வருஷமா அந்த மாதிரி தான் தண்ணி வந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு 2 குடம் 3 குடம் வரதே பெரிய விஷயமா இருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீர்மட்டம் 50 அடிக்கு கீழே சென்றதால் கண்கொடுத்த வணிகம் ஊராட்சியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் வரவில்லை. இதனால் பெண்கள் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தண்ணீர் பிடித்து வருவதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடிநீர் பிரச்சனையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 120 கிராம வீடுகள் இருக்கு. இந்த வீட்டுல தண்ணி, ஒரு குடி தண்ணி கூட கிடையாது இந்த இடத்துல, ஒரு அடிபைப்பு கூட கிடையாது இந்த இடத்துல. நாங்க ரொம்ப தூரம் பிள்ளைங்க எல்லாம் படிக்க 2 நாள் ஸ்கூல் திறக்க போறாங்க, ரொம்ப அவதிப்பட வேண்டியதா இருக்கு. தண்ணிக்கெல்லாம் 2-3 கிலோமீட்டருக்கு போய் தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. அங்க போனாலும் அந்த ஏரியா மக்கள் இங்கே வந்து பைப்பை அறுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது, நாங்க எப்படி இங்கெல்லாம் தண்ணி தூக்குறது, உங்க பஞ்சாயத்துல சொல்லி, உங்க நிர்வாக பொறுப்புல சொல்லி நீங்க தண்ணி அங்க சரிபார்க்க வேண்டியதானு சொல்றாங்க. எங்க பஞ்சாயத்துல எத்தனை நிறைய முறையிட்டு நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். சிவகாசியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பெரியகுளம் கண்மாய் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கண்மாயில் கட்டட கழிவு உள்ளிட்ட பொருட்கள் கொட்டப்படுவதாகவும் படிப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் உருவாகும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.